அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு இப்போ பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம மேக்ஸ் மட்டும்தான் நம்ம இன்ட்ராடேக்கு ஃபுல்லி 100% மேக்ஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்போ எந்த பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பனர்ஸ் எதையுமே பார்க்கறது கிடையாது, நியூஸ் கேட்டுக்கிறதுல ஏன் அது மட்டும் நடக்குது? அப்போ சிந்திக்கணும். இந்த வீடியோ நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. அதே போல பப்ளிக் டொமைன்ல யூடியூப், ஃபேஸ்புக் இதுலாம் யாரு எதை சொன்னாலும் நம்பாதீங்க. யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து பண்ற அந்த வேலை எல்லாம் பண்ணாதீங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நான் சொல்றதை நம்பாதீங்க. நீங்க படிச்சு அது சரியா ஒர்க் ஆனாதான் அதை எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, இல்லையா பண்ணக்கூடாது. இன்னைக்கு வியாழக்கிழமை தேர்ஸ்டே 0 to 0 கால் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பைரி டேல. இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லைங்க, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். இதனுடைய ரூல் இன்னைக்கு 0 to 0 கால் சேஃப் ட்ரேடா இன்னைக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட போன மாசத்துல 2 இது கிடைச்சது. இந்த மந்த்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் சேஃப் ட்ரேடு 0 to 0 கால் கிடைச்சது. பெட்டர், சூப்பரா இருந்தது. கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட 4-5 மடங்கு போச்சுன்னு நினைக்கிறேன். 5 டைம் மல்டிபிள் ஆச்சு. அப்போ ஏன் 0 to 0 கால் சேஃப் ட்ரேடும் சேஃப் ட்ரேட் அல்லாத மற்ற நாட்கள்லயும் எடுக்கும்? அது எல்லா வீக்கும் 0 to 0 கால் அப்ளை ஆகும். ஆனா அன்னைக்கு நான் பண்றது இல்லை அந்த இதுவே. ஏன்னா அது நம்ம ஸ்ட்ரைக் மாத்தி எடுக்கணும், அதனால அதை நான் கன்சிடர் பண்றது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 25,000 புட்டு 22 rupeesக்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப்சைட். இங்க பாருங்க, 22 rupeesக்கு தான் நம்ம ஹரிசாண்டல் போட்டிருக்கோம். அதுக்கு மேல அவரால் போக முடியவில்லை, கீழே தான் இருக்காரு கடைசி வரைக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த வித இதுவும் இல்லாம இன்னைக்கு அழகான ட்ரேட் டைரக்ஷன். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? அப்சைட் போயிருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறி இருக்கும். ஏன்னா இதுலயே சொல்லியிருப்பேன், இதுக்கு கீழே வந்துட்டா கீழே இறங்கும், மறுபடியும் ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கி ஏறும், இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா அதே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டும் அதே டைரக்ஷன்ல தான் கீழே இறங்கி ஏறிக்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் அதுல என்ட்ரி என்ன பார்க்கலாம். ரூல் என்ன? அன்டிசிஷன் கேண்டில் ஃபார்மேஷன் 1 minute பார்த்தா 1 minute மார்க் பண்ணி 5 minute கன்வெர்ட் பண்ணி 15 minutesல 5 minute பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். 5 minute பார்த்தீங்கன்னா 5 minute மார்க் பண்ணி 15 minutes கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். 15 minutes பார்த்தீங்கன்னா 15 minutes மார்க் பண்ணி 1 hour மாத்தி என்ட்ரி எடுக்கலாம். அல்லது இந்த 15 minutes 1 hour ஸ்விங் ட்ரேடுக்கானது, 1 minute 5 minutes இன்ட்ராடேக்கானது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்க இண்டிஷன் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? எஸ், இங்க ஃபார்ம் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ 15 minutes பார்த்தாலும் அது அவ்வளவுதான், அதை பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் இறங்குறாரு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன ஃபார்மேஷன்? இண்டிஷன் அந்த ஃபார்மேஷன் அதுக்கு மேலே போக முடியல, அப்படியே ஃபால். அடுத்தது வேற எங்க இண்டிஷன்? எஸ், இங்கேயும் ஃபால். இங்கேயும் மார்க்கெட் அதுக்கு மேல போக முடியல, ஃபால். சரி, இங்க புட்ல இதுலயும் இண்டிஷன், எஸ் இண்டிஷன், இதுக்கு மேல போக முடியல, ஃபால். அப்போ இண்டிஷன் 1 minute பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ணிருப்பீங்க. 5 minutes பார்த்து அந்த 15 minutes பார்த்துட்டீங்க, செல்ல எடுத்துருக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் செல் ஆக போகுதுன்னா அப்போ புட்ல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. புட்ல எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக்கை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வெபினார் ஒவ்வொரு நாளும் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வெபினார் வச்சிருந்தோம், அதுல என்னன்றது புரிஞ்சிருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட் டிசைடர் இருக்கிறது, அதுக்கு பேரு அதுக்குதான் ஸ்மார்ட் டிசைடர்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப ஸ்மார்ட்ங்கிறது ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணி ஸ்மார்ட்டா என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.